போயிட்டு வரேன். பாத்துக்கோ தேஜுமா, போற வீட்டுல எப்படி இருந்தாலும் சரி நீ நல்லபடியா உன் வாழ்க்கையை கொண்டு போகணும். எல்லாரையும் அனுசரிச்சு பழகிக்கணும், சரியா? சரிம்மா. நீயும் அப்பாவும் அடிக்கடி என்ன பார்க்க வாங்க. சரிடா, கண்டிப்பா வாரோம். என்ன ஆச்சி, உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீரையும் காணோம். அப்ப நான் போறதுல உனக்கு வருத்தமே இல்லையா? இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? பொம்பளையா பிறந்தா ஒரு நாள் கல்யாணம் பண்ணி புகுந்த வீட்டுக்கு போய் தான் ஆகணும். ஓ ஆச்சி, உனக்கு என் மேல பாசமே இல்லை. அடக்கி இருக்கி, வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துட்டா போதும். அவளை எப்படி படிக்க வச்சு கடைசியில கரை சேர்க்க போறோன்னு மனசு போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அது நல்லபடியா நடக்கும்போது சந்தோஷம் தான் படணும். இந்த நேரத்துல இன்னும் அழுதுட்டு இருக்க முடியுமா சொல்லு? உனக்கோ தங்கமான டாக்டர் புருஷனா கிடைச்சிருக்காரு. அவர் ஒன்னு நல்லபடியா பார்த்து பாருங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்புறம் என்னத்துக்கு நான் அழணும்? அப்படி உனக்கு எதுவும் பிரச்சனைனா கூட நாங்க இத்தனை பேர் இருக்கோம், உன்னை விட்டுருவோமா சொல்லு? பஸ் பிடிச்சி ஏறி வந்து ஒரு வழி பண்ணிட மாட்டோம். எதையும் பத்தி யோசிக்காம நல்லபடியா போயிட்டு வா. சரியாச்சி, நீயும் உன் உடம்பு பார்த்துக்கோ. மாத்திரையெல்லாம் தவறாம போடு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டி, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அப்புறம் மாப்பிள்ளை குறை சொல்லாத மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லிட்டேன். நிஜமா அழாதடா தங்கம். இங்க எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதும் நாங்களும் அங்கதான் வந்துருவோம். அதுக்கப்புறம் உன்னை பக்கத்துல இருந்தே பார்த்துப்போம். சரிங்க அத்தை. எஜு, ஃபீல் பண்ணாதீங்க. சூர்யா கூட இன்னும் 1 வீக்ல ஆஃபீஸ் போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் அங்கே சீக்கிரமா வந்துடுவோம். நீங்கள் எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க. அடிக்கடி வந்து பார்த்துப்போம். சரிங்க சோஃபி. எஜுமா போலாமா? காவி அக்கா. அக்கா தேஜு அக்கா, உன் வாழ்க்கை இப்படி ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது நான் இங்கேருந்து போகிறேன். உன்னை கூட இருந்து நான் பார்த்துக்கணும்ல. அதெல்லாம் பற்றி நீ என்னத்துக்கு யோசிக்கிற? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உன் லைஃப்பை பாரு, ரொம்ப ஹாப்பியாக இரு. டாக்டர் ரொம்ப நல்லவராக இருக்காரு. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், அதான் என் ஆசை. அம்மா அப்பா விட என் மேலே நீ தான் அதிகமாக அன்பு வச்சிருக்க. உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையும் சீக்கிரம் சரியாயிரும். நீ வருத்தப்படாத. நான் சொல்லிட்டேன்ல தேஜுமா, அதை பற்றிலாம் நீ எதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்க? நீ உன் வாழ்க்கையை சந்தோஷமா வாழ பாரு. சரிக்கா, நான் போயிட்டு வரேன். தம்பி, என் பிள்ளைய ரொம்ப செல்லமா வளர்த்துட்டேன். அதனால கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கோங்க. அவளை நல்லபடியா பார்த்துக்கோங்க. சரிங்க அங்கிள், தேஜுவை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நான் பார்த்துக்கிறேன். நீங்களாம் ஃபீல் பண்ணாதீங்க, அவள் நல்லா தான் இருப்பா. போயிட்டு வரேன். ஏஜுமா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அப்பாவுக்கு அடிக்கடி கால் பண்ணுடா. சரிங்கப்பா, அதெல்லாம் நீங்க சொல்லணுமா? நான் கண்டிப்பா உங்ககிட்ட பேசுவேன். தேஜுமா வா, நான் காரை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன். ஹலோ அப்பா. தங்க பிள்ளை, எப்படிடா இருக்கு? அப்பாவுக்கு ஃபோன் அடிக்க உனக்கு இவ்வளோ நாள் ஆச்சு. என்ன அனீஸ் தம்பி உன்னை நல்லா பார்த்துக்கிறாரா? அப்பாவும் உன்னை பார்க்க வரணும்னு ஆசையாக தான் இருக்கு. ஆனால் அவ்வளோ தூரம் பஸ்ஸில் உட்காந்துட்டு வருது அப்பாவால முடியாது. புரியுதுப்பா, அனீஷ் என்ன நல்லா தான் பார்த்துக்கிறான். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா. இன்னும் கொஞ்ச நாளில் நானே அங்கே வந்துடுவேன். அப்புறம் என்ன, எனக்கு இன்னைக்கு திடீர்னு உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதான் கூப்பிட்டேன். எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. திடீர்னு கல்யாணம் முடிச்சுட்டு போய் நின்றுப்பீங்க. வீட்டில் எதுவும் ஒன்றும் சொல்லலையே? இல்லைப்பா, எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தாங்க. சரிடாமா. அப்பா, இப்போ நீங்கள் டேப்லெட் போடுற நேரம் தானே, போட்டிங்களா? இல்லைம்மா, இனிமே தான் சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு போடுவேன். என்னப்பா இவ்வளோ நேரம் சாப்பிடாமையா இருக்கீங்க? முதல்ல போய் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்கப்பா. நான் சீக்கிரம் வந்துடுவேன். சரிடாம்மா, என் செல்ல சொல்லிருச்சுல, நான் இப்பவே போய் சாப்பிட்றேன். நீ என்னை பத்தி எதுவும் கவலைப்படாத. நீ சந்தோஷமா இருந்தா அப்பாக்கு அதுவே போதும். நீ எப்பவுமே சிரிச்சுட்டே ஹாப்பியா இருக்கணும், அதுதான் அப்பாவுக்கு வேணும். அதனால என்னை பத்தி நீ எதுவும் கவலைப்படக்கூடாது. சரிங்கப்பா, சரி நான் வைக்கிறேன். இங்கே சீக்கிரம் டேப்லெட் போட்டுட்டு தூங்குங்க. சரிடாம்மா. என்ன மேடம் ஃபோனு கையுமா நிற்கிறீங்க? ஒன்றும் இல்லை சோஃபி, அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், அதுதான். ஓ, அப்பா கிட்டயா? நான் காலையில தான் ஃபோன் பண்ணி பேசினேன். நீயா? ஏன் அப்பாக்கா? என்னடி ஓ அப்பாங்கிற? அவர் எனக்கும் அப்பா மாதிரி தானே. சாரி தெரியாம சொல்லிட்டேன். அப்பாக்கு நீ ஃபோன் அடிச்சு பேசுனியா? ஆமாடி லூசு,
இதையே இவ்வளோ டவுட்டாக கேட்குற? நான் தினமும் அப்பாவுக்கு ஃபோன் அடித்து பேசிட்டு தான் இருக்கேன். நீ திடுதிப்புன்னு அனிஷை கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வந்துட்ட. அங்கே அப்பா எப்படி இருக்காரோன்னு எனக்கு பதட்டா இருக்காதா? அப்பாக்கிட்ட பேசினி, என்ன சொன்னாரு? எனக்கு அப்பா கிட்ட பேசினதும் ஊருக்கு போகணும் போல இருக்கு. ஆனால் காவியா பிரச்சனை முடிகிற வரைக்கும் போக முடியாதுல்ல. ஆமாம், அதுக்கு என்ன பண்ணுறதுனே எனக்கும் தெரியல. ஆனால் நம்ம முத்துவும் ராஜாவும் சேர்ந்து ஒரு ப்ரூஃப் கண்டுபிடிச்சாங்க. என்னடி சொல்கிற? என்ன கிடச்சிச்சு? காவியாவும் அனீஷும் இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் கிடச்சிச்சு. அப்போ அனீஷ் தான் எல்லாத்தையும் பண்ணானா? எனக்கு அப்படி தோணலை. அதில் அனீஷ் வேட்டி ஷர்ட் போட்டிருந்த மாதிரி இருந்துச்சு. அவன் என்னைக்கு அதெல்லாம் போட்டிருக்கான். காலேஜில் ஏதாவது ஃபங்க்ஷனா கூட அவன் வேட்டி ஷர்ட் போட மாட்டான். ஏன்னா அவனுக்கு அது சூட் ஆகாதுன்னு சொல்லுவான். அதை தான் நானும் சொல்கிறேன். அவனாக இருக்க வாய்ப்பில்லை. ஒருவேளை அவனை மாதிரியே வேற யாராவது இருப்பாங்களோ? ஓஃபி, உன் மூளை ஈது கழட்டி வெளியே வச்சிட்டியா? ஏன்டி எப்படி கேட்குற? என்ன ஏதோ லூஸ் மாதிரி வளரிக்கிட்டு இருக்க. அது எப்படி ஒரே மாதிரி இன்னொருத்தர் இருக்க முடியும்? என்ன கத்தி மூவி நினைச்சியா டபுள் ஆக்ஷன் கொடுக்கறதுக்கு? மேபி அப்படி இருக்குமோன்னு என் மனசுக்கு தோணுது. லூசு மாதிரி என்னத்தையும் உளறிட்டு இருக்காது சோஃபி. அப்படிலாம் எதுவும் இருக்காது. இதில் வேற ஏதாவது குழப்பம் நடந்திருக்கலாம். சரி விடு, ரொம்ப போட்டு மண்டையை கசக்க வேண்டாம். அதான் முத்துவும் ராஜாவும் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, ஏதாவது பண்ணுவானுங்க, பார்த்துக்கலாம். சரி, நீ இப்போ ரூமுக்கு போலையா? போகணும். போய் என்னத்தை பண்ணுறது? அங்கே காவியா கூட போராடுறதுக்கே எனக்கு நேரம் சரியாக இருக்கும். ரொம்ப கடுப்பாக இருக்கும். ரொம்பலாம் இல்லை, லைட்டாக. மாமா ரொம்ப நல்லவராக இருக்காங்க. அப்புறம் ஏன் நம்மக்கிட்ட அப்படி நடந்துக்கணும்? ஐசக்காவியும் அளவுக்கு அதிகமாக விரும்புகிறாரு. தேவையில்லாமல் நம்ம தான் குறுக்க புந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம். என்னன்னு ஒன்றுமே புரியல. ஒரே குழப்பமாக இருக்குது. அப்போது என் கூட இவ்வளோ நாள் ஏன் அப்படி பழகணும்? எதுக்காக பழகணும்? நான் எவ்வளோ நம்பினேன் அவரை. ஒரே குழப்பமாகவே இருக்கு. என்ன புது நம்பராக இருக்கு? ஹலோ, யாரு? ஹலோ காவ்யா. அம்மா, நான் காவியா தான் பேசுகிறேன். நீங்கள் யார் பேசுறது? ஹலோ காவ்யா, ஐ எம் அர்ஜுன். அர்ஜுனா? அப்படி யாரும் எனக்கு தெரியாது. சாரிங்க, ராங் நம்பர். காவ்யா காவ்யா, கட் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு வேணா என்ன தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு உங்களை நல்லாவே தெரியும். ஹலோ, நீங்கள் வேற யாரும் நினச்சி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அர்ஜுன்லாம் யாரையும் தெரியாது. காவ்யா ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையாக நான் சொல்கிறத கேளுங்க. ஒரு ஒர்க் விஷயமா உங்கள் ஊருக்கு வந்திருந்தேன். அப்போ தான் உங்களை பார்த்தேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் ஃப்ரெண்ட் ஆகலான்னு ஃபோன் பண்ணேன். ஓ, அப்போ ஊருக்குள்ள தானே இருக்கீங்க? அப்போ நேரில் வாங்க பார்ப்போம். இப்படி ஃபோனெல்லாம் போட்டு பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க. எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. அதுவும் இல்லாமல் நீங்கள் யார் என்னன்னு தெரியாது. நான் எதுக்கு உங்ககிட்ட பேசணும்? முதல்ல ஃபோனை வைங்க. யா ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. யாரு நீ? உன்னை யாருமே தெரியாதுங்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ்னு ஃபோனை வைக்க விடாம டார்ச் பண்ணிட்டு இருக்க. முதல்ல ஃபோனை வை. யா வேணா உங்களை பற்றி நான் எல்லாமே சொல்கிறேன். கரெக்டானு பாருங்க. உங்கள் பேர் காவ்யா, உங்கள் அப்பா பேர் பெரிய தம்பி, உங்கள் அம்மா பேர் தாமரை, அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேர் கூட எனக்கு தெரியும். ஏன் உங்கள் அனீஷ் மாமாவை லவ் பண்ணுறீங்கல்ல? இன்னும் இந்த ஆளு நம்மளை பற்றி இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான். ஓ, நீங்கள் யார் ஃபஸ்ட்டு? காவ்யா அதான் சொன்னனே, என் பேர் அர்ஜுன். அதான் நீங்கள் முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்கல்ல, அர்ஜுன் அர்ஜுன்னு. நீங்கள் என்ன பெரிய ஆக்ஷன் கிங் அர்ஜுனா? உங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு எனக்கு அர்ஜுனுங்கிற பேரில் யாரையும் தெரியாது. ஃபோனை வச்சு ஒழுங்கா. சும்மா தேவையில்லாமல் என் நம்பருக்கு கால் பண்ணிட்டு இருக்காது. இப்போவே இந்த நம்பர் பிளாக்ல போடுறேன். காவ்யா காவ்யா தயவு செஞ்சு அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க. நான் ஒரு 6 மாசமா ஒர்க் விஷயமா உங்கள் ஊரில் தான் இருந்தேன். அப்போ தான் உங்களை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் காவ்யா. ஒரு நல்ல ஃப்ரெண்டாக உங்ககிட்ட பேசலான்னு தான் கால் பண்ணேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கூட சொல்லுங்கள். உங்களுக்கு என்னைக்கு என்ன பார்க்கணுன்னு தோணுதோ கண்டிப்பாக அன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி வந்து நிற்பேன். உங்ககிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணேன். நீ எவனே எனக்கு தெரியல. ஃபோன் அடிச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட் ஆகணும் ட்ரெண்ட் ஆகணும்னு பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு வேணா என் கூட ஃப்ரெண்டாக இஷ்டம் இருக்கலாம். ஆனால் எனக்கு அந்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்லை. காவ்யா நீ என்னை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிற வரைக்கும் நான் உனக்கு கால் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். நாளைக்கு இதே டைமுக்கு கால் பண்ணுவேன். உனக்கும் என் கூட பேசணும்னு தோணுச்சுன்னா நீ ஃபோன் எடு, இல்லைன்னா எடுக்க வேணாம். எனக்கெல்லாம் அப்படி யார்கிட்டையும் பேசணும்னு தோணாது. எனக்கு என்னமோ நீ பேசுறதெல்லாம் பார்த்தா உன் மேலே ரொம்ப சந்தேகமாக இருக்கு. ஒரு பொண்ணோட முழு விவரத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவளை பேசி மைக்கி காதல் வலையில் விழ வச்சு அடுத்து எங்கேயாவது கொண்டு போய் கடத்தி அவங்ககிட்டயாவது வித்துருவேன். அப்படிப்பட்ட குரூப்பில் சேர்ந்தவதான் நீ. ஒன்ன மாதிரி ஆட்களெல்லாம் போலீஸ் பிடிச்சு கொடுக்கணும். அம்மா எவ்வளோ கற்பனை. இவ கூட பக்கத்தில் இருந்த வரைக்கும் வாய் பேசுவான்னு தெரியும். ஆனால் இது கொஞ்சம் ஓவரால் இருக்கு. ஓ, எங்கள் வாய் ஓவர் தான். கொஞ்சம் ஃபோனை வைங்க. நீ சீக்கிரமா என்கிட்ட பேசுவ காவ்யா. யாராக இருக்கும்? இதுக்கு முன்னாடி இந்த குரலை எங்கேயோ கேட்டிருக்குமே. நல்லா பேசி பழகினவங்க மாதிரியே தெரியுறாங்க. என்ன தேஜுமா ரொம்ப சைலண்டாக வர மாதிரி இருக்கு? பேரண்ட்ஸை விட்டுட்டு வரணும் ஃபீலிங்கா? ஆமாம். ஆனால் உனக்கு ஒன்றும் இது புதுசு இல்லையே. நீ சென்னையில் 3 மந்த் இருக்க தானே செஞ்ச. அப்போ நீ உங்கள் அப்பா அம்மாவை தேடவே இல்லையா? அப்போ நான் அவங்களோட பொண்ணு.
எப்பனாலும் நான் அங்கே தானே போகணும். இப்பவும் நீ அவங்க பொண்ணு தானே? இப்போ நான் உங்க பொண்டாட்டில. என்ன சொன்ன? அதான் உங்களுக்கு நல்லாவே கேட்டுச்சுல, அப்புறம் என்ன திரும்ப கேக்குறீங்க? கேட்டுச்சு, மறுபடியும் உன் வாயால கேட்கணும் தான். அதெல்லாம் சொல்ல முடியாது. ரோட்டை பார்த்து ஓட்டுங்க. டாக்டரே, நான் ஒன்று கேட்கட்டுமா? ம், கேளு. கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இவ தான் நம்ம பொண்டாட்டி ஆயிட்டாலேன்னு சொல்லிட்டு என்ன அதை செய்ய இதை செய்யும் சொல்லி கொடுமை பண்ண மாட்டீங்களே? ஆ, அது எப்படி? கல்யாணம் முடிஞ்சிருச்சுல, இனி நீ தான் எங்கள் வீட்டு பெருக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் பார்க்கணும். உன்னை நல்லா கொடுமை பண்ணுறது மட்டும்தான் என் வேலை. தெரியாம இந்த மனுஷங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமோ? நிஜமா உனக்கு எப்படிலாம் பயம் வருது? என்னை பற்றி எப்படிலாம் யோசிக்கிற நீ? நானும் நிறைய படத்துல பார்த்துட்டேன். லவ் பண்ற வரைக்கும் நல்லா தான் இருக்காது, கல்யாணம் முடிஞ்சதும் கோட்டி பிடிச்சிருது. ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள லவ்வே இல்லாம போயிருது. அதான் முன்னாடியே உங்ககிட்ட கேட்டு வச்சுக்கிட்டேன். நமக்குள்ள அப்படிலாம் ஆக வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படி சொல்றீங்க? அதெல்லாம் அப்படிதான். எனக்கும் உன்னை பற்றி தெரியும், உனக்கும் என்னை பற்றி நல்லா தெரியும். என்ன பிரச்சனை வந்துட போகுது? என்ன, நான் பார்க்குற வேலை தான் கொஞ்சம் பிரச்சனை. வீட்டுக்கு எப்போ வருவேன், எந்த டைமில் வருவேன்னு எனக்கே தெரியாது. திடீர்னு எமர்ஜென்சினா நான் தான் ஓடணும். நீ அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டாவே போதும். எனக்கு வேற எதுவும் தேவையில்லை. அதெல்லாம் எனக்கே தெரியும். லவ் பண்ணும்போது எத்தனை நாள் பார்த்துருக்கேன். சரி, எனக்கையாவது பாட்டையாவது போடுங்க, கேட்டுட்டாவது போவோம். மழையில் நனைஞ்சதுல லேசாக ஃபீவர். நீ வீட்டுக்கு போ. அம்மா, இது லேசா ஃபீவரா? இப்படி கொதிக்குது. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை காவியம்மா, நீ வீட்டுக்கு போ. சரி, மாத்திரை போட்டிங்களா? ம், போட்டுட்டேன். ஆனாலும் லைட்டா ஃபீவரிஷா இருக்கு, தூங்க முடியல. சரி வாங்க, என் மடியில தலை வச்சுக்கோங்க, அப்படியே தலை கோதி விடுறேன், தூங்குங்க. அவியா, வீட்டுக்கு போ. அட வாங்க மாமா. அதெல்லாம் வேணாம் காவியா, நீ வீட்டுக்கு போ. சரி, நான் போறேன். ஆனா நீங்க தூங்குற வரைக்கும் நான் இங்க இருக்கேன். நீங்க கண்ணை மூடி ஃபர்ஸ்ட் தூங்குங்க. காவியம்மா, நீ ஏன் எனக்காக இதெல்லாம் பண்ற? என்ன மாமா இப்படி கேட்டுட்டீங்க? உங்களுக்காக நான் பண்ணாம வேற யார் பண்ணுவா? காவியம்மா, நீ எந்த அளவுக்கு என்ன நேசிக்கிறேன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா அதுக்கு நான் தகுதியானவனானு சத்தியமா எனக்கு தெரியல. என்ன மாமா இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் என்னை கட்டிக்கிற எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கு. உங்களை கட்டிக்கிற தகுதி தான் எனக்கு இல்ல. நான் ஏன் இப்படி சொல்றேன்னு கூடிய சீக்கிரம் உனக்கு புரியும். சரி, அது புரியும் போது புரியட்டும். நீங்க இப்போ தூங்குங்க. நிலவோடு தென்றலும் வரும் வேளை காயங்கள் மறந்திடு அன்பே. என்ன மாமா சொல்லுங்க. என்னத்தையோ உட்காந்து நல்லா அரைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அரைக்கிறதுக்கு நான் என்ன கிரைண்டரா? என்னத்தையோ வாய்க்குள்ள தள்ளிக்கிட்டு இருக்கல, கொஞ்சம் எனக்கும் கொடுத்து சாப்பிடு. நான் கொடுப்பேன். ஆனா ஐசக்கா வந்துட்டாங்கன்னா அவ வெளியே நின்று அவங்க அப்பாட்ட பேசிட்டு இருக்கா. இப்போதைக்கு வரமாட்டா. சரிதான். சரி இந்தாங்க. என்ன இருந்தாலும் ஐசக்கா மேல உங்களுக்கு பயம் அதிகம், அப்படிதானே மாமா? பயம்லாம் இல்லையே. ஐசக்கா எப்ப பார்த்தாலும் உங்களை முறைச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா எப்படி உங்களுக்கு அவங்கள இவ்வளவு பிடிக்குது? அது அப்படிதான், லவ். அதைத்தான் கேட்குறேன். ஏதாவது காரணம் இருக்கும்ல? பெருசா காரணம்லாம் எதுவும் இல்லை. ஆனா அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ முறைச்சிக்கிட்டே இருந்தாலும் அதுலயும் என் மேல இருக்கிற லவ் தான் தெரியும். பாரு, அதே காலேஜ்ல வேற படிச்சு லவ் பண்ணீங்க. உங்க கதையை கொஞ்சம் சொல்லுங்களேன், கேட்போம். ஆல்ரெடி உனக்கு இந்த கதை தெரியுமே, நீ தான் ஐஸுக்கிட்ட ஃபுல் விவரத்தையும் கேட்டுட்டியே. அது அவங்க சைடு எனக்கு தெரியும். உங்க சைடு என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரியணும்ல. உங்களுக்கு அவங்க மேல இருக்கிற லவ்வோ இல்ல அவங்களுக்கு உங்க மேல இருக்கிற லவ்வோ அதிகமாகிறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருந்திருக்கும்ல, அது என்ன? அப்படி கேட்டா நான் ரொம்ப ஷை டைப், அவ கொஞ்சம் நல்லாவே பேசுவா. ஸோ அதுவே எனக்கு அவகிட்ட ரொம்ப பிடிக்கும். நான் மனசுல நினைக்கிறத அவளே கேட்டுருவா. ஆனா நான் தான் தயங்கிட்டே இருப்பேன். அப்படி. ஆனா நீங்க ஷை டைப்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அதை நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க எப்படின்னு எனக்கு தெரியும். எதையோ மனசுக்குள்ள வச்சுட்டு பேசுற மாதிரி இருக்கு. சரி விடுங்க, அதெல்லாம் எனக்கு யோசிச்சுக்கிட்டு. காவியா, நீ என்னத்தையோ போட்டு குழப்பிட்டே தான் பேசுறேன்னு எனக்கு தெரியுது. ஆனா என்னன்னு தான் புரியல. ஆனா எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், எல்லாமே சீக்கிரம் சரியாயிரும். நானே ஐஸை பிரிஞ்சுட்டு என்னடா வாழ்க்கைன்னு வெறுத்து போய் உட்காந்துருக்கும் போது என் லைஃப் இப்படி மாறும்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. அதே மாதிரி தான் உனக்கும். கண்டிப்பாக பாரு, சீக்கிரம் எல்லாமே சரியாயிரும். என்ன சரியாகும்? இன்னைக்கு மாமே மாட்டினாரு. சொல்லு அனீஷ், என்ன சரியாகும்? அக்கா, அதையே மாமா கிட்ட கேக்குறீங்க, என்கிட்ட கேளுங்க. ஐசக்காவை சீக்கிரம் துரத்தி விட்டுட்டு என்ன எப்போ கட்டிக்க போறீங்கன்னு கேட்டேன்.
அதான் மாமா கவலைப்படாத எல்லாம் சரியாயிரும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இசு முறைக்காத, சத்தியமா நான் அப்படி எதுவும் சொல்லல. என்ன மாமா இந்த பட்டாசு போதுமா? போட்டுட்டல, கிளம்பு. இனி அங்க வெடிக்கும். இப்படியே வெடிக்கிற வெடியில நீங்க பணியாரத்தை சாப்பிட மாட்டீங்க, அதை நான் எடுத்துட்டு போயிடுறேன். இசு அப்படி முறைக்காத, அவ சும்மா கோர்த்துக்கிட்டு போறா. நான் அப்படிலாம் எதுவும் சொல்லல. நீ சொல்லாம அவன் எதுக்கு அப்படி சொல்லிட்டு போகணும்? அதான் சொல்றோம்ல, அவளுக்கு நம்மளை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அவ இப்படி எதையாவது சொன்னா நீ எப்படி என்கிட்ட சண்டைக்கு வருவேன்னு தெரிஞ்சுட்டு தான் அவ சொல்லிட்டு போறா. நீயும் அதுக்கேத்த மாதிரி வந்து முறைச்சுக்கிட்டு நில்லு. இதுக்கு நீ முறைக்காத. இப்படி நீ முறைக்கிறது கூட அழகா தாண்டி இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ தொடர்ச்சியாக போட முடியறதில்ல பிகாஸ் இடையில டிஎன்பிசி எக்ஸாம், இன்னும் ஒரு சில கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம வீட்டில் 1.5 வயசு ஒரு பாப்பா கூட இருக்கா. ஸோ இதுக்கிடையில தான் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆப்பும் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. ஸோ வீடியோ போடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னால் முடிஞ்ச வரைக்கும் தொடர்ந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். வெயிட் பண்ணி வீடியோ பார்க்குற எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஹாய் புவனா. புவனாவா? வா. ஏஹே, முறைக்க ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க ஹாய் சொல்ல சொன்னாங்க. ஹாய் புவனா.